Hey guys, so welcome back to the classes. So last class LDMU பார்த்தோம், law of diminishing marginal utility. This class we are going to see law of equimarginal utility. First of all, let me explain equimarginal utility na enna. Law of diminishing marginal utility was dealing with only one product. வெறும் ஆப்பிள் பற்றி தான் பேசியிருந்தாங்க. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, the law of equimarginal utility is saying about two products. ஏன்னா பொதுவாக ஒரு காசு இருக்குதுன்னு வச்சுக்கோ, நம்ம ஒன்றுத்தையே வாங்க மாட்டோம். We will not buy only your single product, maybe only apple or only orange. நம்ம எப்போவுமே என்னென்னா ஒரு காசு வேணுன்னா ரெண்டுமே வாங்கி சாப்பிடணும். சே எக்ஸாம்பிள், if you are going to மார்னிங் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் ஏதோ ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா, வாட் வி வில் டூ யூஸ்வலினா அஸ் வி பீப்புள், சவுத் இண்டியன் பீப்புள், வாட் வி டூ இஸ் தட் வி வில் டேக் 3 இட்லிஸ் ஆர் 1 பூரி ஆர் சப்பாத்தி. வெறும் இட்லி சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும், இல்லை இட்லி ப்ளஸ் பூரி சாப்பிடுவோம். ஸோ இந்த விஷயம் தான் we are going to deal in your law of equimarginal utility. So let's see what they are given. The law of diminishing marginal equimarginal utility. Diminishing marginal utility is applicable only to the want of single commodity, or commodity. But in reality, wants are unlimited and these wants are to be satisfied. Hence, to analyze such a situation, the law of diminishing marginal utility is extended and is called as law of diminishing utility ஒரு ப்ராடக்ட். அதனால அந்த லாவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறான், law of equimarginal utility. It is also called law of substitution. எனக்கு 4 இட்லி ஒரு பூரி சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னா, சில பேருக்கு 3 பூரி ஒரு இட்லி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ். அப்போ ரெண்டுமே சாப்பிட்லாம். ஓகே, த லா ஆஃப் கன்சியூமர் equilibrium. The law of consumer equilibrium. It is also called, see guys, law of equimarginal utility is also called law of substitution, law of consumer equilibrium. Goosen's second law ரொம்ப important. Goosen's first law is LDMU, law of diminishing marginal utility. Goosen's second law is law of equimarginal utility and law of maximum satisfaction. நீங்கள் பாருங்களேன், இது நீங்கள் எதுனா ஒன்று கேட்டு இது என்ன லான்னு கேட்டால் நீங்கள் சொன்ன law of equimarginal utility என்னென்ன சொல்லியிருக்கான் பாருங்கள். law of equimarginal utility is also called law of substitution because இட்லி இல்லைன்னா பூரி வாங்கிக்கலாம், பூரி இல்லைன்னா எனக்கு இட்லி. ஆனால் ரெண்டுமே சாப்பிடணும், எது ஜாஸ்தி எது கம்மின்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? law of consumer equilibrium. அதுவும் சாப்பிட்டா சில பேர் வெறும் இட்லி சாப்பிட்டா எனக்கு என்னவோ பிடிக்கல, சாப்பிட்டேன் ஆனால் சாப்பிட்ட மாதிரி தெரியல. வெறும் பூரி சாப்பிட்ட மாதிரி தெரியல, பூரி செம்மையாக இருந்ததுன்னு வாங்கல, அதுதான் law of consumer equilibrium. சாப்பிட்டோன்னே when you feel அப்பா சூப்பராகுது அப்படின்னா, that is called equilibrium. Okay, Goosen's second law. This is very important. Why? Because Goosen's first law is law of diminishing marginal utility and Goosen's second law is law of equimarginal utility. The law of maximum satisfaction. Sir, maximum satisfaction ஏன் சார் சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவோம். Why? Because ரெண்டுமே சாப்பிட சொல்ல கண்டிப்பாக நீங்கள் ஹோட்டல் போக சொல்ல ரெண்டுமே சாப்பிட சொல்ல யூ வில் ஃபீல் மச் சாட்டிஸ்ஃபைட்ல. ஒன்று சாப்பிட சொல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கோ இல்லையோ, பட் தென் யூ வில் பி லைக் லிட்டில் அன்சாட்டிஸ்ஃபைட். நீ ஒரு ப்ராடக்ட்டை சாப்பிடும், ஏதோ ஒரு ஃபுட்டை சாப்பிட சொல்லும், சாப்பிட்ட உடனே மேபி யூ வில் ஃபீல் சாட்டிஸ்ஃபைட். இன்னொருத்தனை பார்க்க சொல்ல அவன் 2 சாப்பிட சொல்லும், அப்படியே சாப்பிட்ருக்கலாமே, நம்ம 2 சாப்பிட்ருக்கலாம்ல அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? தட்ஸ் இட் கைஸ். தட்ஸ் இட் அபவுட் யுவர் இன்ட்ரடக்ஷன். கம்மிங் டு யுவர் டெஃபினேஷன். ஒரு வாட்டி படிக்கிறேன், அது என்னன்னு சொல்கிறேன். Definition: Marshall states the law as if a person has a thing, which person as a thing என்றது காசு. If a person has a thing, காசு இருந்தால் which he can put to நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். He will distribute it among these uses such a way that it has same marginal utilities in all. அந்த காசு இருக்கிற காசை நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம்னா என்ன பண்ணுவான்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். எதுக்கு? இட்லிக்கு கொஞ்சம், பூரிக்கு கொஞ்சம் அப்படின்ற மாதிரி மீன்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. எதுக்காகனா மார்ஜினல் யூட்டிலிட்டி வில் பி ஈக்குவல். ரெண்டுத்துலையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபார் இஃப் இட் ஆட் அ கிரேட் மார்ஜினல் யூட்டிலிட்டி இன் ஒன் யூஸ் தென் another you would gain taking away some of it from second use and applying it for the first. நான் என்ன சொல்ல வரான்னா, இட்லி சாப்பிட்டுட்டே இருக்கான், பூரி கம்மியாக இருக்குது, இந்த இடத்துல எனக்கு இட்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்மியாக இருக்குன்னா அவன் என்ன பண்ணுவான், இட்லி கொஞ்சம் ஊற்றி வில் ஸ்டார்ட் ஈட்டிங் பூரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா யூ வில் லீவ் பூரி அண்ட் யூ வில் ஸ்டார்ட் ஈட்டிங் இட்லி. இது ரெண்டுமே சாப்பிட்ணும். எது ஒன்று ஜாஸ்தி பிடிக்குமோ ஜாஸ்தியாக சாப்பிடும், எது பிடிக்கல கொஞ்சம் கம்மியாக சாப்பிடும், அவ்வளோதான். தட் இஸ் வாட் இட் இஸ். ஓகே, டெஃபினேஷன் தோ ஓகேயா? ஓகே, சலோ ஒன்ஸ் அகேன் I'll read. Listen. Marshall says the law is if a person has a thing which he can put to several uses, he will distribute it among these uses in such a way that it has the same marginal utility in all. For if it had a great marginal utility in one use than another, you would gain by taking away some of it from second use and applying it for the first. எது எனக்கு பிடிக்குதோ எது எனக்கு கம்மியாக பிடிக்குதோ அதை கொஞ்சம் விட்டுருவேன், எது ரொம்ப பிடிக்குதோ அதை எடுத்துக்குவேன். ஓகேவா? அசம்ஷன் பாருங்கள்.
The consumer is rational in the sense that he wants to get maximum satisfaction அப்படின்னா கன்சியூமர் வந்து நார்மலாக இருக்கணும். வாட் தே ஆர் சேயிங் இஸ் தட் தே ஹேவ் டு பே கன்சியூமர் ஆஸ் அ பர்சன் தே வில் பே லெஸ் அமௌண்ட் தென் தே வாண்ட் மோர் கெயின். கம்மியாக காசு கொடுத்து செம்மையாக சாப்பிட்ணும், அதுதான் நான் எல்லாரோட கான்செப்டில். ஸோ தட் இஸ் வாட் தே ஆர் சேயிங் ரேஷனல். ஓகே, த யூட்டிலிட்டி ஆஃப் ஈச் commodity is measurable in cardinal numbers. கார்டினல் தோ ஒரு ஆப்பிள் 2 ஆரஞ்சஸ். சரி, இப்போ நான் சொன்ன 4 இட்லி ஒரு பூரி, இல்லை 4 பூரி ஒரு இட்லி. ஸோ வென் ஐ சே நம்பர்ஸ் தட் இஸ் கால் கார்டினல். ஓகே, த மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்படின்னா என்னென்னா உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருந்தாலுமே அந்த யூட்டிலிட்டின்றது சேஞ்ச் ஆகாது. எனக்கு இவ்வளோ தான் சாப்பிடணும், அவ்வளோ தான் சாப்பிடுவேன். என்ன தான் காசு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாலுமே யூ வில் ஈட் வாட் யூ ஆர் ஈட்டிங், தட்ஸ் இட். ஓகே, ஃபோர்த் வந்து இன்கம் ஆஃப் அ கன்சூமர் இஸ் கிவன். இன்கம் ஆஃப் அ பர்சன் கொடுத்துடுவோம். ஒருத்தனோட இன்கம் இவ்வளோ தான் அப்படின்னு கொடுத்துருக்கணும். there is a perfect competition in the market. இந்த பர்ஃபெக்ட் காம்படிஷன்னா என்ன நான் இப்போ சொன்னேன்னா ஒன்று ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். 5th சாப்டரில் 3 கான்செப்ட், அதுக்கு there are 3 pages which will explain what is perfect competition. இப்போதைக்கு நீ என்ன நினைக்கணும், பர்ஃபெக்ட் காம்படிஷன் இஸ் டைப் ஆஃப் மார்க்கெட். அந்த மார்க்கெட்டில் என்னென்னா 3 கண்டிஷன் இருக்கும். என்னென்னா மெனி பையர்ஸ், மெனி செல்லர்ஸ், யூனிஃபார்ம் ப்ரைஸ், ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட். நீ இப்போது என்ன புரிஞ்சுக்கணும், பர்ஃபெக்ட் காம்படிஷன் இட் இஸ் அ டைப் ஆஃப் மார்க்கெட். ஓகேவா, பர்ஃபெக்ட் காம்படிஷன்னா இட் இஸ் அ டைப் ஆஃப் மார்க்கெட். 6th பாயிண்ட் பாருங்கள், த ப்ரைஸஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் ஆர் கிவன். ஒரு ப்ரைஸோ அந்த கமாடிட்டியோட ப்ரைஸும் கொடுத்துருக்குவாங்க. ஓகேவா, இட்லி வந்துட்டு 2 rupees, பூரி வந்துட்டு 5 rupees அப்படின்னு கொடுத்துருக்குவாங்க. த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆப்ரேட்ஸ். கண்டிப்பாக, ஏன்னா லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டியில் இருந்து தான் இந்த லா வந்தது. எது? லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி. என்ன டிஃப்ரென்ஸு? லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி இஸ் டீலிங் வித் 1 ப்ராடக்ட். லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி இஸ் டீலிங் வித் 2 products. புரியுதா? சலோ, explanation. Let me go here and so that I'll explain exactly what it is into. Okay, இப்போ 2 இருக்குடா, யூனிட்ஸ் இருக்குது. இங்கே 6 யூனிட்ஸ் கொடுத்து யூனிட்ஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் பாருங்கள், 6 யூனிட்ஸ் இருக்கா? ஆப்பிள், ஆரஞ்சு இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் சாப்பிட சொல்லலாம். இது பாருங்கள், எல்டிஎம்யூ மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகேவா, எல்டிஎம்யூவில் என்ன பண்ணோம், ஃபஸ்ட் யூனிட்ஸ் ஆஃப் டோட்டல். இந்த டோட்டல் யூட்டிலிட்டி நான் என்ன சொன்னேன், ஒரு வயிறு மாதிரி நினச்சிக்கணும், ஸ்டொமக் மாதிரி நீ நினச்சிக்கணும். ஃபஸ்ட் யூட்டிலிட்டி 25, செகண்ட் யூட்டிலிட்டி 45, ஓகே, தேர்ட் யூட்டிலிட்டி 63, ஃபோர்த் யூட்டிலிட்டி 78, ஃபிஃப்த் யூட்டிலிட்டி 88, சிக்ஸ்த் யூனிட்டில் 92. ஓகே, அதே மாதிரி ஃபஸ்ட் யூனிட்டில் இது ஆரஞ்சு பாருங்கள், டோட்டல் யூட்டிலிட்டி 30, செகண்டுக்கு 41, தேர்டுக்கு 49, ஃபோர்த்துக்கு 54, ஃபிஃப்த்துக்கு 58, சிக்ஸ்த்துக்கு 61. அப்போ டோட்டல் யூட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்களா? பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்பிள் சாப்பிட சொல்ல 25, அதே ஆரஞ்சு பாருங்கள் 30, செகண்ட் பாருங்கள் 45, 41. இப்போ உங்களுக்கு மார்ஜினலாக பண்ண தெரியும். சார் மார்ஜினல்னால் என்ன சார்? 45 minus 25 is 20, 63 minus 45 is 18, 78 minus 63 is 15, 88 minus 78 is 10, 92 minus 88 is 4. இங்கே ஆரஞ்சு பாருங்கள், 41 minus 30 is 11, 49 minus 41 is 8, 54 minus 49 is 5, 58 minus 54 is 4, 61 minus 58 is 3. ஓகே, திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். ஓகேவா, இப்போது லா ஆஃப் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? சலோ, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கஸ்டமருக்கு இன்கம் வந்துட்டு 14 rupees. யாருக்கோ ஒரு பர்சனுக்கு வந்துட்டு இன்கம் எவ்வளோ? 14 rupees. ஒரு ஆப்பிள் ரேட் வந்துட்டு 2 rupees, ஒரு ஆரஞ்சு ரேட் வந்துட்டு 1 rupee. என்ன, ஒரு கன்சியூமரோட இன்கம் எவ்வளோனா 14 rupees அவ்வளோதான். ஓகேவா, ஒரு ஆப்பிளோட ரேட்டு வந்துட்டு 2, ஒரு ஆரஞ்சோட ரேட் வந்துட்டு 1. ஓகேவா, இப்போது இங்கே வரலாம். நான் என்ன சொல்லேன், இன்கம் ஆஃப் அ பர்சன் இஸ் 14 அசம்ஷன். இங்கே இந்த லா பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். அதில் ஒரு பர்சனுக்கு 14 rupees தான் சேலரியாக. அதில் ஆப்பிளோ ஆரஞ்சோ வாங்கணும். அவர் ஆப்பிள் ஒரு ரேட்டு 2 rupees, ஆரஞ்சு ஒரு ரேட்டு 1. ஓகே, இப்போது நம்ம டோட்டல் மார்ஜினல் பண்ணிட்டோம். இப்போது இந்த ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டிக்கு ஒரு ஃபார்முலா ஆகுது, MUA, மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் ஆப்பிள் டிவைடட் பை ப்ரைஸ் ஆஃப் ஆப்பிள். இங்கே மார்ஜினல் யூட்டிலிட்டி எவ்வளோ? 25. ஆப்பிள் ப்ரைஸ் எங்கே கொடுத்துருக்காங்க? 2 வந்துட்டு. ஓகே, இங்கே 2ன்னு கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் ஆஃப் ஆப்பிள். அப்போது 25/2 12.5, 20/2 10, 18/2 9, 15/2 7.5, 10/2 5, 4/2 2.
ஸோ இங்கே 30/1 இங்கே பாருங்கள், இது ஆரஞ்சுக்கு ப்ரைஸஸ் 1. அப்போ இங்கே MUO/POன்றது மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் ஆரஞ்ச் டிவைட் பை ப்ரைஸ் ஆஃப் ஆரஞ்ச். 30/1 is 30, 11/1 is 11, 8/1 is 8, 5/1 is 5, 4/1 is 4, 3/1 is 3. ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங்? அப்போது இந்த கேல்குலேஷன்லாம் பண்ண சொல்ல இந்த MUA/PAவோ MUO/POவோ எங்கன்னா மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்களேன், இங்கே ஃபஸ்ட்டு ஒன்று MUA/PA. நான் இப்போ வந்துட்டு நீங்கள் 2 காலம் பார்க்கணும். MUA/PAவோ MUO/PO இந்த 2 காலம் மட்டும் பாருங்கள். 12.5 இந்த சைடு எங்கன்னா இருக்கா? MUO/POவில் இல்லை. 10 இருக்கா? இல்லை. 9 இருக்கா? இல்லை. 7.5 இருக்கா? இல்லை. 8 இருக்குன்னா 7 எக்ஸாக்டாக இருக்கா? இல்லை. 5 இருக்கா? 5 இருக்குது. அத்தோடனே ஞாபகம் வச்சுக்க. 2 இருக்கா? 2 இல்லை. அப்போ எது மேட்ச் ஆகுது? 5 மேட்ச் ஆகுது. ஓகேவா? பாருங்கள், அப்போது ஆரஞ்சு எத்தனை சாப்பிட்டா 5 வருது? 4 ஆரஞ்சஸ் சாப்பிட்டா 5 வருது. 5 ஆப்பிள் சாப்பிட்டா இங்கே 5 வருது. அப்போ இந்த 5 மேட்ச் ஆகும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, 5 ஆப்பிள்ஸும் 4 ஆரஞ்சஸும் இந்த ரெண்டுமே சாப்பிட்டீங்கன்னா யூ வில் கெட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். யூ வில் கெட் ஈக்குவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். புரியுதா? 5 ஆப்பிள்ஸும் 4 ஆரஞ்சஸும் சாப்பிட்டீங்கன்னா நீ சொல்லுவல்ல, நான் அது ரெண்டுமே சாப்பிட்டு செம்மையாக இருந்ததுன்னு. அந்த செம்மையாக இருக்கிறது எப்போ இருக்கும்னா 5 ஆப்பிள் சாப்பிட்டு 4 ஆரஞ்சு சாப்பிட்டீங்கன்னா. இதை பாருங்கள், இந்த MUA/POவும் MUO/POவும் சேமாக இருக்கணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கான் ஸ்டார்டிங்கில். Your marginal utility of apple by price of apple is equal to marginal utility of orange by price of orange is equal to ஈக்குவிலிபிரியம், ஈக்விமார்ஜினல் யூட்டிலிட்டி. இந்த லா என்ன சொல்ல வருதுன்னா, நான் 2 ப்ராடக்ட்டும் சாப்பிட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் சூப்பராக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால் லா ஆஃப் ஈக்விமார்ஜினல் யூட்டிலிட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா, சரி ஐ எக்ஸ்பிளைன் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் திஸ். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இஃப் இன்கேஸ் MUA/PA is less than MUO/PO, எனக்கு வந்துட்டு ஆப்பிள் சாப்பிட்டா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஆரஞ்சு நிறைய சாப்பிடுவேன், ஆப்பிள் கம்மி பண்ணிவிடுவேன். இல்லை எனக்கு ஆரஞ்சில் கம்மியாக இருக்குன்னா அப்போ என்ன பண்ணுவேன், ஆப்பிள் நிறைய சாப்பிடுவேன். எனக்கு எது பிடிக்குதோ அது நிறைய சாப்பிடுவேன். எது பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, அது கொஞ்சம் பிடிக்கல அப்போ கொஞ்சம் எடுத்துக்குவேன். அப்போது இருக்கிற அந்த 14 ரூபாயில் நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு எது ரெண்டுமே வாங்கணும், அந்த ரெண்டுமே சாப்பிட்டா சூப்பராக இருக்கணும். அது ஒரு ஆரஞ்சோ 5 ஆப்பிளாக இருக்கலாம், இல்லை 4 ஆரஞ்சு 1 ஆப்பிளாக இருக்கலாம், இல்லை 2 ஆப்பிள் 2 ஆரஞ்சாக இருக்கலாம். அந்த ரெண்டுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் சூப்பராக இருக்கணும். 2 சாப்பிட்டாவும் சூப்பராக இருக்கணும். அப்போது இப்போ கேல்குலேட் பண்ணுங்களேன். இங்கே என்ன கொடுத்துருக்கான்? 5 ஆப்பிள்ஸ்னு கொடுத்துருக்கான். இங்கே 4 ஆரஞ்சஸ்ன்னு கொடுத்துருக்கான். ஆப்பிள் ரேட் எவ்வளோ? 2 rupeesன்னு சொன்னேன்னா, ஆரஞ்சு ரேட் என்ன சொன்னால் 1 ரூபான்னு சொன்னேன்னா, இப்போ 5 ஆப்பிளும் 4 ஆரஞ்சு சாப்பிட்டா தான் என்னோடய இன்கம், என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஈக்குவலாக இருக்குல்ல. அப்போது ஒரு ஆப்பிள் எவ்வளோ? 5. அப்போ 5 into 2 அப்போ எவ்வளோ? ஆப்பிள் 10 rupees. அந்த 14 ரூபா 10 ரூபா ஆப்பிள் வாங்கிட்டேன். எத்தனை ஆரஞ்சு? 4 ஆரஞ்சு. ஒரு ஆரஞ்சு ரேட் என்ன? 1 ரூபா. 1 into 4 is 4. அப்போ 10 + 4 is 14. அப்போ என்னோடய இன்கம் 14 rupees நான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறேன். எதுக்கு? 5 ஆப்பிளுக்கும் 1 ஆரஞ்சுக்கும். என்ன? 5 ஆப்பிளுக்கும் 1 ஆரஞ்சுக்கும் கரெக்டாக யூஸ் பண்ணேன்னா மை சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வில் பி ஈக்குவல். அப்போ ஐ வில் பி வெரி மச் satisfied. Now you have to remember this formula, MUA/PA, which is marginal utility of apple by price of the apple is equal to marginal utility of orange divided by price of the orange is equal to equilibrium. புரியுதா? Okay, that's it guys. If you read with this you will understand exactly what it is. Now let's go to criticism. In practice, utility cannot be measured, only be felt. யூட்டிலிட்டி நீ என்ன தான் சொல்லலாம், யூட்டிலிட்டி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலுமே இட் கேன் தெர் இஸ் நோ ஸ்கேல் டு மெஷர் யூட்டிலிட்டி, பட் இட் கேன் பி ஃபெல்ட். நீ ஃபீல் தான் பண்ண முடியும் கண்டி. அதை யூ கான்ட் மெஷர். ஓகே, this one, second one, this law cannot be applied to durable goods. This cannot be applied for antique, like பழைய காலத்து கட்டல், ரொம்ப நாள் இருக்க ஒரு டிவினா அதுக்கெலாம் அதை அப்ளை பண்ண முடியாது. இது மெயினாக எதுக்கு தெரியுமா இது அப்ளை பண்ண முடியாது? கன்சம்ஷன் குட்ஸ் கொண்டு தான் அப்ளை பண்ண முடியும். ஆனால் அதுக்கு தான் மார்ஜினல் யூட்டிலிட்டி கம்மியாகும், இன்க்ரீஸ் ஆகும், கம்மியாகும், இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா சில டைமில் உங்களுக்கு இட்லி பிடிக்கும், ரொம்ப சாப்பிடுவீங்க. டக்குன்னு இட்லியே பிடிக்காத போடும், பூரி பிடிக்கும், திருப்பியும் பூரி பிடிக்காத போடும், இட்லி. அது நம்மளுக்கே தெரியாது, நம்மளுக்குள்ளே சேஞ்சஸ் ஆகிட்டு நம்மளுக்கு இது சிலது பிடிக்கும், இன்றைக்கி சிலது பிடிக்கும், அது இன்றைக்கி பிடிக்கிறது நாளைக்கு பிடிக்காது, அப்போ நாளைக்கு வேறு ஏதோ பிடிக்கும்.
ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். ஓகே, கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். என்னென்னா எல்டிஎம்இயில் ஒரு ப்ராடக்ட், எல்இஎம்இயில் 2 ப்ராடக்ட்ஸ். இந்த ரெண்டுத்துக்கும் கான்செப்ட் என்ன, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் ஜாஸ்தி வரணும், அவ்வளோதான். ஓகே, அது கூசன்ஸ் ஃபஸ்ட்லா, அது கூசன்ஸ் செகண்ட்லா. அண்ட் போத் ஆர் கார்டினல். அங்கேயும் எல்டிஎம்இலும் 1 2 3 ஆப்பிள் தான் சொல்லுவோம். இங்கேயும் இங்கே என்ன சொன்னோம், 5 ஆப்பிள்ஸ் 4. இங்கே பாருங்கள் 4 5ன்றோம். அப்போ நம்பர்ஸ். ஸோ இட் இஸ் கால் cardinal analysis. Okay, yes, that's it. Let's see in the next class. Thank you so much. Have a nice day. Bye bye.